அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டத்திருத்த மசோதாதான் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் இருந்து பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது. அந்த சட்ட மசோதாவை தான் திமுக எதிர்த்தது, அதிமுக அதை ஆதரித்தது. அதிமுகவின் தொடர் துரோகத்தின் புதிய அத்தியாயம் அம்பலமாகி இருக்கிறது. டெல்லியில் எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்துவிட்டு இங்கே நாடகமாடுவது எடுபடாது. அதிமுகவின் தம்பிதுரை ஆதரித்தது எந்த திருத்தத்தை? மாநில உரிமையை பறித்து ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் வழங்குவதை அதிமுக ஆதரிப்பது பச்சை துரோகம் அல்லவா? இத்தனையும் செய்துவிட்டு இங்கே நாடகமாடுவது யாரை ஏமாற்ற? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுதானே எம்பி போறாங்க. நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க? NDA is in India, UPS not in India. Thank you. That is I can say that. I am appreciating that will direct the central state government of Tamil Nadu not to involve this kind of activities. மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்துக்கு நாடாளுமன்ற ஆவணங்களே சாட்சி. முழு பூசணிக்காயை கட்டு சோற்றில் மறைக்கவே முடியாது. அப்படித்தான் மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக செய்த துரோகம் வீடியோ ஆதாரங்களுடன் அம்பலமானதும், நான் மசோதாவைத்தான் ஆதரித்தேன், டங்ஸ்டன் சுரங்கம் ஏலத்தை ஆதரிக்கவில்லை என அதிமுகவுடைய தம்பிதுரை அவர்கள் மலிப்பு இருக்கிறார். அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டத்திருத்த மசோதாதான் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் இருந்து பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது. அந்த சட்ட மசோதாவை தான் திமுக எதிர்த்தது, அதிமுக அதை ஆதரித்தது. டங்ஸ்டன் உள்ளிட்ட சில அரிய கனிமங்களை ஒன்றிய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்கின்ற சட்ட திருத்தத்தை தான் அதிமுகவின் தம்பிதுரை அவர்கள் ஆதரித்தார். அரிட்டாபாட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை. இதே நிலை பல மாநிலங்களில் நீடிப்பதால் ஒன்றிய அரசே ஏலம் விடுவதற்கான திருத்த சட்டத்தை தான் அதிமுக ஆதரித்தது. இதன் அடிப்படையில் தான் அரிட்டாபாட்டி சுரங்கம் ஏலத்தை ஒன்றிய அரசே மேற்கொண்டது. அதிமுகவின் தொடர் துரோகத்தின் புதிய அத்தியாயம் அம்பலமாகி இருக்கிறது. டெல்லியில் எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்துவிட்டு இங்கே நாடகமாடுவது எடுபடாது. அதிமுகவின் தம்பிதுரை ஆதரித்தது எந்த திருத்தத்தை? மாநில உரிமையை பறித்து ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் வழங்குவதை அதிமுக ஆதரிப்பது பச்சை துரோகம் அல்லவா? இத்தனையும் செய்துவிட்டு இங்கே நாடகமாடுவது யாரை ஏமாற்ற? கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்பார்கள். பழனிசாமி அவர்களுடைய புழுகும் புழுகுக்கு புனுகு பூசும் நேர்த்தியும் 8 நொடி கூட நிலைப்பதில்லை. அவர் இனிமேலாவது உண்மைகளை பேசி பழக வேண்டும் என்று அக்கறையோடு கேட்டுக்கொள்வதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் காட்டமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்.